கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களின் 3 பேரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. களத்தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தொடர் மரண செய்திகளுக்கு இடையில் 3 பேருக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்பொழுது அங்கு என்ன நிலவரம், அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், நேற்று முன்தினத்திலிருந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்ந்து இந்த 47 வரை தற்போது வரை இந்த இறப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது சிகிச்சை பெற்றவர்களை 1/3 அவங்க இறந்து போயிருக்காங்க. மற்றவர்களுக்கு இந்த சிகிச்சையானது தற்போது 65 நபர்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் இன்னும் தற்போது வரை ரெட் ஜோனில் இருக்கிறவங்க ஒரு 18 பேர் வெண்டிலேட்டரில் சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோ ஜோன் சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 14 பேருக்கு தற்போது இந்த சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ரெட் ஜோனில் இருந்தவங்க, வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசத்தில் இருந்தவங்க இந்த மருந்து கொடுத்ததன் மூலம் உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டு தற்போது அவங்க 3 பேர் உடல்நலம் தேறி அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பது தற்போது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சிகிச்சையானது கொடுக்க இந்த மேலும் நோயாளிகள் நல்ல முறைக்கு முன்னேறுவார்கள் என்று மருத்துவமனை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை மொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரை 47 பேர், அதாவது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 47 பேர் வரை தற்போது வரை உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் இதே போன்ற அந்த நலம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து வரதை பார்க்க முடிகிறது. நேற்று வரை பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் தற்போது அது 18 பேராக குறைந்து அவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு எல்லோ ஜோனுக்கு வந்திருக்கிறாங்க. தற்போது அந்த வெண்டிலேட்டர்ல இருந்தும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டவங்களினுடைய எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து கொண்டு இருப்பதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பற்றி ஆறுதல் அளிக்கும் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ரகுவரன்.